இந்த மை ஃபர்ஸ்ட் சயின்ஸ் கிட்டு இன்னைக்கு வந்தாலும் சரி, நாளைக்கு வந்தாலும் சரி, என்னைக்கு வந்தாலுமே நம்ம இதை ஸ்கூல் பசங்களுக்கு விலை இல்லாம தான் கொடுக்கலான்னு இருக்கோம். வணக்கம் அன்புடவர்களே. 4 மாசம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிட்ட வந்து நம்ம விலை இல்லாம கொடுக்கறதா சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து வாங்கினோம். ஃபர்ஸ்ட் ஒரு 300 வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 300 வாங்கினோம். மொத்தமா ஒரு 600 கிட்ட நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்தோம். ஆனா இதெல்லாம் இந்த கிட்ட எப்பவுமே கிடைக்க மாட்டேது. இது என்ன அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா, நம்மளே வந்து இந்த உள்ள இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே அதை விட பெட்டராகவே பஸர்லாம் ஆட் பண்ணி ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ்ல மை ஃபர்ஸ்ட் சயின்ஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எல்லாருக்குமே இலவசமா நம்ம கொடுக்கலான்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th படிக்கிற பசங்க நீங்க எப்போ வந்தாலும் நம்ம ஷாப்புக்கு வந்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் சயின்ஸ் கிட் அப்படின்னு கேளுங்க. நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு எந்த பணமும் வாங்காம கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்கும்போது நமக்கு ஒன்றும் பெருசாக நஷ்டம் கிடையாதுங்க. ஆனா சின்ன பசங்க இடத்துல வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் 5th படிக்கும்போது என்னென்னலாம் காம்பனன்ட்ஸை வாங்கி எலக்ட்ரானிக்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சனோ அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்ம இதுல போட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிசினஸ்ல நம்ம கம்மி ப்ராஃபிட் அல்லது சர்வீஸ் மைண்ட்ல பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல யாரா இருந்தாலும் ஒரு சோர்வு ஏற்படும். ஆனா எனக்கு வந்து இத்தனை வருஷம் நான் பிசினஸ் பண்றேன், எனக்கு சோர்வு ஏற்பட்டதே கிடையாது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சோர்வு எப்படி ஏற்படும் சொல்லுங்களேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸா நம்மளோட பலம் வச்சுக்கோங்களேன். ஈரோட்ல புது பிரான்ச்சுக்கு நிறைய வாக்கின் வருது. நிறைய பேர் நாம் நேரில் மீட் பண்ணும்போது சூப்பரா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறீங்க. இதே மாதிரி ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நானும் வந்து என்னால முடிஞ்ச சப்போர்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.